மாலை வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்தியானது தமிழக அரசியல் சூழ்நிலையானது தலைகீழாக மாறிவிட்டது. ஏடிஎம்கேல் சென்னையை சுற்றியுள்ள 16 தொகுதிகளில் 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கும் 13 கட்சிகள் அதிமுகவும் நிற்க உள்ளன. அதிலே 3 பெண் வேட்பாளர்கள். ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு அவருடைய மனைவி மத்திய உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மாயாவதி கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்க சீட்டு கேட்டிருக்காங்க. அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதோடு சேர்த்து 3 பெண்கள்னு சொல்லலாம் சென்னையிலே அதிமுகவில். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு புகைச்சல் வந்திருக்கிறது. அந்த புகைச்சல் என்னவென்றால், டிஎம்கே ஜெயிக்க வராது, ஜெயிக்க முடியாது என்ற ஒரு செய்தியானது வெளிபரப்பி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் திமுக தோல்வி உறுதியானது. அதனால் அங்கேருந்து இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது கூட்டணி கட்சி விட்டும் வெளியே வந்துட்டுருக்குறாங்க. யார் எப்போ வரப்போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்ல முடியல. அந்த அளவில் டிஎம்கே நிலைமை இருக்கிறது. அதனால் விஜய் ஒரு இதுலேயும் காணாம், அவர் என்ன செய்கிறார் எது செய்கிறான்னு சொல்லி. அதனால் ஏடிஎம்கே தான் அனைத்து கருத்து கணிப்பிலையும் வின் பண்ணோம், எடப்பாடியார் தான் முதலமைச்சர்னு சொல்லி உச்சிதமாக நியூஸ் பேப்பர்லேயும் வர ஆரம்பிச்சிது. பொதுவாக மக்கள் கூட பேசும்போது, சாதாரணமாக வாக்கிங் போதிலும் பேசும்போது எடப்பாடியார் தான் வருவார், அதிமுக தான் வரும் என்று சொல்கின்றார்கள். இந்தளவுக்கு மனப்பான்மை மக்களிடத்திலேயே மாறிவிட்டது. மாற்றம் உண்டு அப்படின்றது தான் இப்போ மக்களுடைய கணிப்பு. ஸோ டிஎம்கே எந்த காரணத்தை முன்னிட்டும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, எடப்பாடியார் அடுத்த சிஎம் என்பது உட்கார்றது உறுதியாகிவிட்டது. அதனால் மக்களே, யாரெல்லாம் நடுநிலைமையாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து மக்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள்லாம் நம்ம திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. யார் எப்படி பண்ணுறாங்க, என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது எடப்பாடியார் விட்ட அந்த டைமு வேறு யாருமே ஒரு சிஎம் ஒரு நல்லது மக்களை செய்ய முடியாது. ஏன்னா அவர் 4 வருஷம் ஆல்ரெடி 4 வருஷம் 3 மாதம் இருந்திருக்கிறார். அவர் ஏடிஎம்கேல உள்ளவர், பொறுப்பானவர். அவரை எதிர்த்து நம்ம எதுவும் கேட்கலாம், போகலாம். ஆனால் டிஎம்கே பற்றி நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடும்பம் தான் மிகப்பெரிய வாரிசு அரசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் எந்த இடத்துல போனாலும் போலீஸ் அராஜகம், போலீஸ் குடும்பத்துடைய கண்ட்ரோல் இருக்கிறது. இதுதான் உண்மையான. அதுவும் மீடியாவில் எந்த வெளியும் போட மாட்டாங்க, எல்லாமே செய்த மாதிரி போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் சிந்தித்து யாருக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்.